என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல நேசரத் அப்படிங்கிற ஊர். நேசரத்துல உள்ள பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஐயா சொன்ன மாதிரி பிஜி டீச்சரா இருக்கிறேன். அம், எனக்கு வந்து ஒரு மகன் இருக்கான். அவன் சென்னையில வேலை பார்க்கறான். நான் இந்த கூடுகைக்குள்ள எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்த்து வரல. எனக்கு வயலட் தான் இந்த லிங்க ஒரு நாள் விடாம டெய்லி அனுப்புவா. டெய்லி வேற வேற லிங்க் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அவ ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அந்த லிங்க அனுப்பிட்டே இருப்பா. ஆனா நான் அசிஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் உள்ள வரல. அப்போ வீட்டுல தனியா இருக்கிறதுனால என்னோட தனிமையை வீட்டுக்கு வந்தாலே, ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தாலே நான் என்னோட தனிமையை குறித்து ஆள்ற நம்ம இப்படி தனிமை ஆயிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள புலம்பிட்டே இருப்பேன். நினைச்சேன், இவ்ளோ இந்த லிங்க வந்து டெய்லி நம்மள ஒரு நாள் விடாம அனுப்பிட்டே இருக்காளே, இதுக்கு பிரேயர் தானே, நம்ம இதுக்குள்ள போய் பிரேயர் பண்ணுவோம், அப்போதான் நம்ம தனிமை நீங்கும் அப்படின்னு சொல்லி அந்த தனிமை நீங்கிறதுக்காக லிங்கக்குள்ள வந்து வந்து இந்த கூடு அப்பப்ப கலந்துக்குவேன், சில நேரம் வராம கூட இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆனா இதுக்குள்ள வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து என்னோட நெஞ்சு பகுதியில ஒரு கட்டி வந்துச்சு. அதுக்கு முந்தையே பல வருடங்களா சில கட்டிகள் இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா இது நெஞ்சு பகுதியில வந்து இந்த கட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்போ நான் இதுக்காக பிரேயர்ல நீங்க இப்பெல்லாம் பிரேயர் பண்ணும்போது பிரேயர் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் பிரேயர்ல பிரதர் வந்து ரொம்ப வல்லமையா பிரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு நானும் சேர்ந்து இந்த கட்டி சுமமானோன்னு பிரேயர் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த கட்டி அப்படியே சுருங்கி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி கட்டி சுகமாயிட்டு நம்ம பிரேயர் பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒழுங்கா அந்த லிங்குக்குள்ள வர ஆரம்பிச்சேன். ஈவினிங் பிரேயர்லயும் நான் கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி என்ன செஞ்சிருச்சு, திருப்பியும் அதுல கட்டி அதே இடத்துல வந்தது. அப்பதான் அது வந்து வேற மாதிரி கட்டியா தெரியுது எனக்கு அப்படின்னு மனசுல பட்டுச்சு. அப்ப இந்த கட்டி வந்து எப்படியாச்சும் சுகமாயிடணும், இந்த மாதிரி வரவே கூடாது அப்படின்னு நினைச்சு நான் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஈவினிங் பிரேயர்ல பிரதர் ரொம்ப வல்லமையா அநேக காரியங்களுக்காக பிரேயர் பண்ணாங்க. அப்ப இந்த கட்டிக்காகவும் கூட பிரேயர் பண்ணாங்க. அப்ப நான் வந்து ஏசப்பா இந்த கட்டி வந்து எனக்கு சுகமானணும், இது இருந்த இடம் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோமிட்டே இருந்தேன். அப்போ அதே மாதிரி அந்த கட்டி வந்து அதுக்கு பிறகு அவ்வளவு நாள் அது பெருசாயிட்டே வந்தது. அன்னையில இருந்து அது சுருங்கிருச்சு. சுருங்கி ஒண்ணும் இல்லாம போய் அது அப்படியே அது இருந்த இடம் கூட தெரியாம மறைஞ்சு போயிருச்சுது. காஞ்சி அந்த அந்த ஒரு சின்ன ஒரு துணுக்கு மாதிரி இருக்கும், அது கூட காஞ்சி ஒண்ணும் இல்லாம அந்த கட்டி இருந்த இடம் கூட இல்லாம போயிருச்சுது. கிட்டத்தட்ட இது நடந்து 3 மாதங்கள் ஆயிட்டுது. 3 மாதங்களாயும் எனக்கு அதுக்கு பிறகு திருப்பி வரவே இல்லை. முழுமையான விடுதலை எனக்கு இந்த கட்டில இருந்து. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னும் ஒரு விஷயம் இதுல சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல என் கூட வேலை பார்க்குற ஒரு சிஸ்டர் ரொம்ப வேதனையோட இருந்தாங்க. ஏன் இந்த அளவு வேதனையோட இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இப்படி ஒருத்தன் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்கு, ஒரு 10 lakhs கிட்ட. அவன் வந்து நான் கொடுத்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அதனால திருப்பி தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த லிங்க பற்றி சொல்லி கடவுள் எனக்கு செய்த அதிசயத்தை பற்றின்னு சொல்லி நீங்களும் இந்த பிரேயர்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த சிஸ்டர் பேர் என்னன்னா அக்ஸால். அவங்க கொஞ்ச நாள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து கலந்துட்டு அவங்க கலந்து கொஞ்ச நாட்களே அவங்களுக்கு அந்த அந்த ரூபாய் ஒரு 7 lakhs கிட்ட அந்த மனுஷன் கொடுத்துட்டான் திருப்பி. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. மீதி உள்ள பணமும் கூட அவங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும் சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா நம்ம பிள்ளை நம்ம கூடுகையில கலந்து கொள்றவங்களோட பிள்ளைங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லி பிரதர் பிரேயர் பண்ணுவாங்க. அப்படி பிரேயர் ஈவினிங் பிரேயர்லயும் பண்ணியிருக்காங்க, மார்னிங் பிரேயர்லயும் பண்ணியிருக்காங்க. அப்படி பிரதர் பிரேயர் பண்ணும்போது நானும் சேர்ந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 72 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50 பேருமே சொல்லலாம். அவ்வளவு பேரும் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரியா படிக்க மாட்டாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் உண்டு. அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ். அரசு உதவி பெறும் பள்ளி தான். அந்த சென்டர் மார்க் எடுக்கணும்னு சொல்லி நான் எனக்கு எல்லாரும் பாஸ் ஆகணும், ஒவ்வொருத்தரும் சென்டர் மார்க்
எடுக்க முடியாது. ஆனா ஏதாவது எனக்கு ஒரு சென்டமா தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி பண்ணும்போது ஏசப்பா வந்து இப்ப ரிசல்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட பாடத்துல பாஸ். பிளஸ் ஒரு பையன் என்னோட பாடத்துல சென்டம் மார்க் எடுத்திருக்கான். 100 அவுட் ஆஃப் 100. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இது ஒரு அதிசயம் தான். என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வீக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். 11th ஸ்டாண்டர்ட்ல இதுல மொத்தம் 12 பேர் ஃபெயில் ஆனாங்க பப்ளிக்ல. திருப்பி அவங்க எழுதி பாஸ் ஆனாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து சென்டர் ரிசல்ட் கிடைச்சது. கர்த்தருடைய கிருபை அதிசயம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாங்களா?